காமெடி பீஸ் கருணாஸுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாகவே விடுக்கிறேன், அதுவும் மதுரைக்காரன்ற முறையில். பட் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு வியாபாரி மாதிரி தானே, தனக்கு எங்கே என்ன கிடைக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்கிறாரு. அவர் வந்து ஒரு நிரந்தரமற்ற ஒரு லெட்டிஃபைடு கட்சி தான் அவர். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆளுங்க அவர். திருவாடனை தொகுதியில் நின்று இன்னைக்கு அவரால் தொகுதிக்குள்ளே போக முடியாது. ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற முச்ச நடிகராக இருக்கிற தளபதியை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு எவ்விதமான தகுதியுமே கிடையாது. அவர் திரைத்துறையில் மட்டுமல்ல, அரசியலில் ஒரு காமெடி பீஸ் மட்டும்தான். வணக்கம், விஜயன்பன் கல்லானை, மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றிக் கழகம். 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அவர் விஜய் அவர்கள் பேசினது வந்து பெரும் விவாதம் ஆகி பல்வேறு கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக திரைத்துறையிலேருந்து இந்த கருணாஸ் அவர்கள் வந்து ரொம்ப இதாக பேசியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் இல்லை, பொதுவாக எங்களோட தலைமை வந்து ரொம்ப நாகரீகமாக கையாளணும்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், காமெடி பீஸ் கருணாஸுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாகவே விடுக்கிறேன், அதுவும் மதுரைக்காரன்ற முறையில். ஸோ அவர் வந்து சொல்கிறது தன்னோட எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருக்கணுன்றக்காக அவர் வாயில் வந்ததை பேசிட்டு போகிறாரு. அடுக்குமுடி வசனங்களை பேசி வந்துட்டு சிரிக்க வைக்க முடியும், கைத்தட்ட வைக்க முடியும். பட் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு வியாபாரி மாதிரி தானே, தனக்கு எங்கே என்ன கிடைக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்கிறாரு. இன்றைக்கி வந்து அவர் ஏற்கனவே மறைந்த முதல்வர் அம்மா அவர்களை வாழ்த்தியிருக்காரு, மறைந்த இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி அவர்களை வாழ்த்தியிருக்காரு, இப்போ இன்றைக்கி தமிழக முதல்வரை வாழ்த்திட்டு இருக்காரு. நாளைக்கு 2026 தமிழக முதல்வராக மக்களோட பேராதரோடு இருக்கிற எங்களோட தளபதியும் அவர் நிச்சயமாக வாழ்த்த தான் போகிறாரு. அவர் வந்து ஒரு நிரந்தரமற்ற ஒரு லெட்டிஃபைடு கட்சி தான் அவர். நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, இதுவரைக்கும் எந்த கட்சியும் நாங்கள் வந்து இது தரக்குறைவாக பேசக்கூடாதுன்னு எங்களோட தலைமை ஒத்துரும். ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துகிற கருணாஸை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆளுங்க அவர். திருவாடனை தொகுதியில் நின்று இன்னைக்கு அவரால் தொகுதிக்குள்ளே போக முடியாது. திருவாடனை தொகுதியில் இன்றைக்கி வந்து திமுக கூட்டணியில் அப்படி இப்படின்னு அவர் சொல்லிக்கலாம். ஏடிஎம்கேல அவர் ஜெயிச்சப்போ அன்றைக்கி கூட்டணியில் போகவே முடியல. மக்களோட அன்பை சம்பாதிக்காத காமெடி நடிகராக இருக்கிற ஒருத்தர், மக்களோட பேராதரவை பெற்ற, மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற முச்ச நடிகராக இருக்கிற தளபதியை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு எவ்விதமான தகுதியுமே கிடையாது. அவர் திரைத்துறையில் மட்டுமல்ல, அரசியலில் ஒரு காமெடி பீஸ் மட்டும்தான். என்றைக்குமே ஒன்று விஷயம் இருக்குது சார், படமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நிஜ வாழ்க்கையாக இருக்கட்டும், மக்கள் யார் தனக்காக போராடுறாங்களோ அவங்கள தான் ஹீரோவாக பார்ப்பாங்க. இன்றைக்கி மக்களுக்காக குரல் கொடுக்குற தலைவனை ஹீரோவாக பார்ப்பாங்க. அவரை பற்றி விமர்சிக்கிற எல்லாரையும் வில்லனாக தான் பார்ப்பாங்க. அதில் இவரை மாதிரி ஆளுங்களை காமெடி பீஸாக தான் பார்ப்பாங்க. இவர் சினிமாவில் மட்டும் இல்லை, திரையுலகிலேயும் காமெடி பீஸ். மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட கருணாஸ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மகுடம் சூடும் தலைவனை புகழ்ந்து பேசும் ஒரு நாள் நிச்சயமாக வரும். அதை இந்த தமிழ்நாடு பார்க்க தான் போது நாங்களும் பார்க்க போகிறோம். இதை வந்து எச்சரிக்கையாகவும் வன்மையாகவும் கண்டிக்கிறோம். நாங்கள் இப்போ இந்த பூத் லெவல் ஒர்க்லாம் எந்த அளவுக்கு போய்கிட்டு அது சிறப்பாகவே போயிட்டு இருக்கு சார். அது தளபதியே சொல்லிட்டார் இல்லையா, ஆல்ரெடி வந்து 69,000 பூத்துக்கு நியர்பை வந்துட்டாங்க. அந்த அறிக்கை எல்லாமே பொதுச்செயலாளர் கொடுப்பாங்க. விரைவில் அது சம்மந்தமாக மாநாடு நடத்தி எல்லாமே ஓப்பன் டாக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நல்ல நாளை நோக்கி காத்துட்ருக்கோம். ஏன்னா பூத்துக்கு தளபதி சொன்னதுக்கப்புறம் போட்டு ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் தானே போட முடியும், நம்ம வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ போட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தளபதியோட மாநாட்டில் கலந்துக்கணும்னு.